வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? மக்களவை தேர்தலுக்கு நமக்காக பிரச்சாரம் செய்ய ஸ்டார் பேச்சாளர்கள் வரமாட்டாங்களான்னு வேட்பாளர்கள் எல்லாம் காத்து கிடக்க அமைச்சர் உதயநிதி வந்தா மட்டும் திமுகவும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் கதி கலங்கி போறாங்களாம். ஏன்னு பார்க்கலாம் இந்த வீடியோல. ராமநாதபுரத்துல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வேட்பாளர் நவாஸ்கனியை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ண உதயநிதி ஜூன் 19ஆம் தேதி தேர்தல், ஜூன் 3ஆம் தேதி கலைஞரோட 100வது பிறந்த நாள், ஜூன் 4ஆம் தேதி திமுகவை ஜெயிக்க வச்சு கலைஞருக்கு பரிசா கொடுக்கணும்னு உளறி கொட்டியிருக்கிறாரு. வருகின்ற ஜூன் 19ஆம் தேதி தேர்தல், ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழ் கலைஞருடைய 100வது பிறந்த நாள். ஓட்டு எண்ணிக்கை 4ஆம் தேதி. நாம ஒட்டுமொத்த பேரும் இதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்திலும் பரப்புரை நடத்தின உதயநிதி ஸ்டாலின் அங்கேயும் தேர்தல் தேதியை மாத்தி சொல்லி வைரல் ஆயிருக்கிறாரு. அப்போ பின்னால் நின்ன திமுக வேட்பாளர் தேர்தல் தேதி ஆகஸ்ட் 19 இல்ல ஏப்ரல் 19ன்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. வருகின்ற ஆகஸ்ட் 19ஆம் தேதி தேர்தல் நாள். ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நாள். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் பொழுது எனக்கு நிச்சயமாக தெரியும் 40க்கு 40 ஜெயிக்க போது நாம தான். மதுராந்தகத்துல வாக்கு சேகரிப்புல ஈடுபட்ட உதயநிதி கிட்ட பொதுமக்கள் டாஸ்மாக எப்ப மூடுவீங்கன்னு கேள்வி எழுப்புனப்போ அதுக்கு பதிலளிச்ச உதயநிதி 2016ல திமுக ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக மூடிடுவோன்னு கருணாநிதி வாக்குறுதி கொடுத்தாரு. அப்போ நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுகவுக்கு தானேன்னு விசித்திரமா ஒரு பதில சொல்லி சமாளிச்சுட்டு போயிருக்கிறாரு. டாஸ்மாக் ஒயின் ஷாப்பை மூடணுமா? 2016ல டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க, எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னார். ஓட்டு போட்டீங்களா? 2016ல கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க. அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க. சரி. திருச்சியில திமுக கூட்டணியில போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் துரை வைகோவுக்கு ஆதரவா வாக்கு சேகரிச்ச உதயநிதி தீப்பெட்டி சின்னத்துக்கு பதிலா உதயசூரியன் சின்னத்துல ஓட்டு போடுங்கன்னு மாத்தி சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்டு பக்கத்துல இருந்த துரை வைகோ பதறியே போயிட்டாரு. இதெல்லாம் இந்த சாதனைகள்லாம் தொடரணும்னா வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும். பண்ணுவீங்களா? நாம இவ்வளவு நேரம் மன்னிச்சிருங்க, நம்முடைய கூட்டணி சின்னம் தீப்பெட்டி சின்னத்துல நான் தப்பு பண்ணாலும் நீங்க தெளிவா இருக்கீங்க, நான் உங்களை செக் பண்றேன். இதே மாதிரி பட்டுக்கோட்டையில திமுக வேட்பாளர் முரசொலிக்கு ஆதரவா உதயநிதி வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டாரு. அப்போ நீட் தேர்வுனால தற்கொலை பண்ணிக்கிட்ட அனிதா 1200க்கு 1120 எடுத்ததா தமிழ்ல சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்றப்போ 1720ன்னு தப்பா வளரி இருக்கிறாரு. இப்படி போகிற இடத்துல எல்லாம் எதையாவது சொல்லி உளறி கொட்டிட்டு வர்ற அமைச்சர் உதயநிதியோட இந்த உளறல் பேச்சுக்கள் எதிர்கட்சிகளுக்கு சிரிப்பலையையும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு தீலையும் ஏற்படுத்தி இருக்கிறதா சமூக வலைதளங்கள்ல கலாய்ச்சிட்டு வர்றாங்க. இப்போ அந்த அம்மா இறந்த பிறகு இந்த நீட் தேர்வை கொண்டு வந்துமா அரியலூர் மாவட்டம், இங்க பக்கத்தில் இருக்க அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற ஒரு குழந்தை, நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, 1200க்கு 1120 மார்க், 1120 மார்க். எவ்வளோமா? 1200க்கு 1720 வாங்கி இந்நேரம் அனிதா உயிரோடு இருந்திருந்தா டாக்டர் அனிதா, அந்த அம்மா அந்த குழந்தை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராட்டம் பண்ணிச்சுமா, கடைசியில் இறந்து போச்சு, தற்கொலை பண்ணிக்கிச்சு.